السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما كان لأهل المدينة ومن حولهم من الأعراب أن يتخلفوا عن رسول الله ولا يرغبوا بأنفسهم عن نفسه، ذلك بأنهم لا يصيبهم ظمأ ولا نصب ولا مخمصة في سبيل الله ولا يطؤون موطئا يغيظ الكفار ولا ينالون من عدو نيلا إلا كتب لهم به عمل صالح، إن الله لا يضيع أجر المحسنين. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் துல்கானதாவுடைய மாதத்தை அடைந்து துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பாக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் எல்லாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களினுடைய ஹஜ்ஜுகளை மக்பூலான ஹஜ்ஜுகளாக, அல்லாஹ்விற்கு பொருத்தமான ஹஜ்ஜுகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஹஜ்ஜினுடைய காரியத்தை பொறுத்தவரை அது நிறைவடைந்ததற்கு பின்னால் பாக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் பெற்றிருக்கின்ற மதீனாவிற்கு ஹாஜிகள் எல்லாம் செல்லுவார்கள். மதீனாவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற செய்திகள், அதனுடைய மகத்துவங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் பெற்றிருக்கின்ற அந்த மண்ணறையை சென்று ஜியாரத்து செய்வது பற்றி உண்டான தகவல்கள், அது எப்படியெல்லாம் ஆன்மீக ரீதியாக, ஆத்மார்த்தமான ரீதியாக நல்லோர்களெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று பின்னணிகளோடு நாம் நினைவுறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக மனிதனை பொறுத்தவரை அவன் சார்ந்திருக்கின்ற துறைகள், அந்த துறை சார்ந்தவர்கள் ஒரு இடத்திலே ஒன்று கூடி அது துறை சம்பந்தமாக பரிமாறிக்கொள்வதை போல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான்தாரிகள் எந்த இடத்தில் ஒன்று கூடுவார்கள், ஈமான் எந்த இடத்திலே தேங்கி நிற்கும் என்பதை குறித்து சொல்லுகிற போது, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற ஏராளமான ஊர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் குடியிருக்கின்ற ஊராக மதீனாவை சொல்லி காட்டுகிறார்கள். உலகத்தில் எந்த மூலையிலெல்லாம் இஸ்லாம் பரவி இருக்கிறதோ அப்படி பரவி இருக்கின்ற அத்தனை ஊர்களுக்கிடையில் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஈமான் என்பது மதீனாவில் தேங்கி நிற்கும் என்று சொல்லுகிறார்கள். சொல்லித் தருகிற போது இன்னல் ஈமான லயஸிரு இலல் மதீனா, மதீனாவை நோக்கி ஈமான் செல்லும் என்று சொல்லி தந்துவிட்டு
அதற்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார்கள். கமா தஸிருல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா, ஒரு பாம்பு எப்படி இறை தேடி விட்டு கடைசியாக தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி சென்று விடுமோ அதே போன்றுதான் எந்த மூலை முடுக்குகளுக்கு இஸ்லாம் பரவி இருந்தாலும் கடைசி வரை நிலைத்திருப்பது அது மதீனாவினுடைய நகரம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில் அறிஞர்கள் நமக்கு 2 விதமான கருத்துக்களை சொல்லித் தருகிறார்கள். ஈமான் எங்கிருந்து வருகிறதோ அங்கே போய் அது சேரும் என்பதற்கு இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு உட்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்திருந்த சஹாபிகள், அவர்களுக்கு அடுத்திருந்த தாபீன்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நேரடியாக படித்த சஹாபிகள், அவர்களிடம் படித்திருக்கக்கூடிய தாபீன்கள் எப்படி ஞானங்களை பெற்றுக்கொண்டார்களோ, அறிவுகளை பெற்றுக்கொண்டார்களோ, ஈமானுடைய தேட்டத்தை அடைந்து கொண்டார்களோ, இந்த அத்தனை பேரும் மதீனாவில் இருப்பார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய கருத்து என்று சொல்லி தருவார்கள். அது மட்டுமல்ல, வேறு சில அறிஞர் பெருமக்கள் இப்படி சொல்லுகிறார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தாபீன்களுடைய காலத்தோடு முடிவிடக்கூடிய செய்தி அல்ல. உலகம் முழுக்க யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறார்களோ, இல்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையிலே இருக்கிறார்களோ, ஈமானிலே தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்பிலே இருக்கிறார்களோ, இவர்கள் அத்தனை பேரும் அங்கு சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரணத்திற்கு பின்னால் சென்றும் ஜியாரத்து செய்யக்கூடிய தேட்டத்திற்கு அங்கே செல்லுவார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் எப்படியெல்லாம் பேசி சென்றிருக்கிறார்கள் என்பதை குறித்து உண்டான தகவல்களை தெரிந்து கொண்டு அங்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை பெற்றுக்கொள்வார்கள். எனவே இது நல்லோர்கள் இருக்கக்கூடிய பூமி, ஈமான் நிறைந்திருக்கக்கூடிய பூமி. யாருக்கு அந்த ஈமானுடைய தேட்டம் இருக்கிறதோ அவர்கள் மதீனாவை நோக்கி பயணப்படுவார்கள் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது கால ஓட்டத்தை பார்க்கிற போது நிறைய சமூக வலைத்தளங்களில் இப்படி ஒரு பேச்சு இருப்பதை நாம் பார்க்கிறோம். மக்காவிற்கு சென்றால் போதுமானது, மதீனாவிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அதிகப்படியான மக்கள் நிறைய பேசுவதை பார்க்கிறோம். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியை நல்ல முறையில் நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிற போது இங்கே சொல்லித் தருகிறார்கள். யாருக்கு ஈமானுடைய வேட்கை இருக்கிறதோ, தேட்டம் இருக்கிறதோ, அவர்கள்தான் அந்த இடத்திற்கு போகக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள் என்பதை இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, பள்ளிவாசல்களை எத்தனையோ பள்ளிவாசல்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமைத்து கொடுத்தார். காபத்துல்லாவிற்கு எப்படி சிறப்பு இருக்கிறதோ அதே போன்ற சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிது நபவிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் ஆரம்ப காலத்திலே ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கெல்லாம் ஒரு வரைமுறை சொல்லி தருவார்கள். 40 வக்து தொழுகையை மதீனாவிலே தொழுதாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த 40 வக்து தொழுகை மதீனாவிலே விடாமல் தொழக்கூடியவர்களுக்கு என்னென்ன பாக்கியம் கிடைக்கும் என்பதை விளக்கி தருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 40 வக்து தொழுகை என்றால் ஏதாவது ஒரு வக்து விட்டுறலாம் அப்படிங்கிறது இல்லாம 40 வக்து தொழுகையும் விடாமல் தொழக்கூடியவர்களுக்கு 3 விதமான பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிறார். ஒன்று, நரகத்தினுடைய விடுதலை அவருக்கு கிடைக்கிறது, நரக வேதனையினுடைய விடுதலை கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிக உன்னதமான பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. மனதில் ஏற்படக்கூடிய நயவஞ்சகத்தன்மை இருக்கிறது அல்லவா, இவன் ஈமான்தாரியா அல்லது காஃபிரா என்கின்ற இந்த இரண்டிற்கும் மத்தியில் உள்ள நிஃபாக்குத்தனம் இருக்கிறது அல்லவா, இந்த நிஃபாக்குத்தனத்தில் ஒருவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் அவன் 40 நேர தொழுகைகளை மதீனாவிலே தொழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பாக்கியத்தை தருகிறான் என்று அண்ணனும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவேதான் மதீனாவை நோக்கி பயணம் செல்லக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே தொழக்கூடிய சிறப்பை குறித்து சொன்னார்கள். அதோடு சேர்த்து சொல்லுவார்கள், அங்கே நான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன்,
அப்படி அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்னை நீங்கள் யாராவது ஜியாரத்து செய்வதற்கு வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? கியாமத்து நாளில் என்னுடைய பரிந்துரை உங்களுக்கு கட்டாயமாகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிலே நாம் சந்திக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த இடத்திற்கு சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தருகிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் நமக்கு எடுத்துரைத்த தூதுத்துவத்திற்கு நம்மை சாட்சியாக ஆக்கி கொடுத்து, நாயகமே, நான் உங்களுக்கு சனாத்தை சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்து வைத்த தூதுத்துவத்தை சரியான முறையில் எடுத்து வைத்தீர்கள் என்பதை நான் உங்களுக்கு மத்தியிலே நான் உறுதிப்பட சொல்லுகிறேன் என்று அல்லாஹ்வை சாட்சியாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த சலாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சென்ற அந்த தூதுத்துவத்தையும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அல்லவா? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை சொல்லுகிறார்கள். கியாமத்து நாளில் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று சொல்லி தருகிறார்கள். பொதுவாக நாம் அதிகமாக பேசக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்வார்கள் அல்லவா, கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவர் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுகிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அவர்களால் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற கேள்வி நிறைய நமக்கு ஏற்படுகிறது அல்லவா. நம்முடைய உடலுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலுக்கும் ஏராளமான வேறுபாட்டை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நமது உடல் பூமியிலே வைக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு சில காலங்களுக்கு பின்னால் அந்த உடலிலே மாற்றங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறார். அது உடலிலே இருக்கக்கூடிய உடல் முழுவதுமாக அழிந்து போய் எலும்புகளாக ஒன்றுமில்லாமல் இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய நிலைமையை நம்முடைய சாதாரண உடலுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை போன்றிருக்கக்கூடிய நபிமார்களினுடைய உடல் எப்படி இருக்கிறது, அதனுடைய தரம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லித் தருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பூமியிலே புதைக்கப்பட்ட நபிமார்களினுடைய உடலை பூமியை சாப்பிடுவதற்கு தடை விதித்து வைத்திருக்கிறான் என்று சொல்லித் தருகிறார்கள். இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல் அஜ்ஸாதல் அம்பியா, நபிமார்களின் உடலை பூமி சாப்பிடுவதை அல்லாஹ் தடை விதித்து வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது நம்முடைய உடலுக்கும் நபிமார்களினுடைய உடலுக்கும் மத்தியிலே ஏராளமான வேறுபாட்டை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். இங்கே போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம், அந்த உடல் அந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட அந்த உடலோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்திற்கு செல்லுகிறோம் அல்லவா, எதுவும் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியம். நாம் விளங்கி வைத்திருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கிறிஸ்தவர்கள் நல்ல முறையிலே விளங்கி வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலை குறித்து நாம் விளங்கி வைத்திருப்பதை விட இந்த உடல் கெட்டு போவதற்கு அருகதையற்ற உடல், இந்த உடல் புனிதமான உடல் என்பதை கிறிஸ்தவர்கள் நல்ல முறையில் விளங்கி வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை கூட கைப்பற்றுவதற்கு முயன்றதாக வரலாறு சொல்லுகிறது. வரலாற்றை பார்க்கிற போது மிஸ்ரினுடைய தேசத்தில் சுல்தான் நஸ்ருத்தீன் என்பவர் ஆட்சி செய்து வருகிறார். ஹிஜ்ரி 557ஆம் ஆண்டு சுல்தான் நஸ்ருத்தீன் என்பவர் ஆட்சி செய்கிறார். மிகவும் ஒரு பேணுதலான மனிதர், நல்ல முறையில் தொழக்கூடியவர், பல இபாதத்துகளை செய்யக்கூடியவர், அன்றாடம் போதக்கூடிய பலவிதமான திக்ர் தஸ்மீகளை செய்யக்கூடியவர், நீதமான முறையிலே ஆட்சி செய்யக்கூடியவர், இப்படி எல்லா வகையிலும் ஒழுங்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் தன்னுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையை முடித்துவிட்டு அங்கே கண்ணயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய கனவிலே வருகிறார்கள். வந்து 2 மனிதர்களை அங்கே காட்டுகிறார்கள். இந்த இருவரிடமிருந்து என்னுடைய என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சுல்தான் நஸ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்திய போது பதறி போய் சுல்தான் நஸ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுகிறார்கள். எழுந்துவிட்டு இந்த கனவுக்கு ஒன்றும் அவருக்கு புரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை காட்டி இவரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் என்று அவர்கள் யோசித்து கொண்டே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கிறார்கள். மீண்டும் தூங்கி விடுகிறார்கள். திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவில் வந்து முதல் தடவை எப்படி சொன்னார்களோ அதே போன்று மீண்டும் சொல்லுகிறார்கள். மீண்டும் போய் பதறி எழுந்துகிறார்கள். இப்படியே 3 முறை கனவு கண்டதற்கு பின்னால் சுல்தான் நஸ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். நம்முடைய அமைச்சரிடத்தில் அந்த கனவை தெரியப்படுத்திய போது
அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சுல்தான் நஸ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே சொல்லுவார், உடனடியாக நாம் மதீனாவிற்கு போயாக வேண்டும். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை கனவின் வழியாக சொல்லுகிறார்கள் என்றால் அதில் மிகப்பெரிய உண்மை அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் நாம் பிறரினுடைய கனவில் செல்வதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய கனவிலே வருவதற்கு மத்தியிலே ஏராளமான வேறுபாடுகள் இருக்கிறது. நாம் ஒருவரின் கனவில் வந்தால் நம் தோற்றத்தில் நம்மை போன்று ஷைத்தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய கனவில் வருகிறார்கள் என்றால் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்திருக்கிறார்களே ஒழிய அவர்களின் உருவத்தில் ஷைத்தான் வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்றால் அதனுடைய உண்மையை புரிந்து கொண்ட சுல்தான் நஸ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவிற்கு 14 நாட்கள் பயணமாக மதீனாவிற்கு சென்றடைகிறார்கள். சென்றடைந்து பொதுவாக மதீனா நகருக்குள் போகக்கூடிய நேரத்தில் சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. ஏதோ நாம் மற்ற இடங்களுக்கு செல்வதை போன்று வெறுமனை செல்லாமல் அதற்கென்று சில மகத்துவமும் கண்ணியத்தோடு செல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அதனால்தான் ஹாஜிகளுக்கு ஒரு அற்புதமான வழிமுறையை சொல்லித் தருவார்கள். நீங்கள் குளித்து சுத்தமாகி நல்ல முறையில் புத்தாடை அணிந்து நல்ல நறுமணங்களை பூசிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிலே சென்று சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி பேணுதலாகவும் உள்ளச்சத்தோடும் சென்று நீங்கள் போவீர்களோ அதே உள்ளார்ந்த ஒரு உணர்வோடு அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய இடத்திற்கும் போக வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையில் சுல்தான் நஸ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு உள்ளே போகிறார்கள். ரவுதத்தும் மின் ரியாதுல் ஜன்னா என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தினுடைய இடம் என்று இருக்கிறது அல்லவா, அந்த இடத்தில் 2 ரக்காத்துகளை தொழுது முடித்துவிட்டு அங்கே எப்படி அந்த 2 நபர்களை கண்டுபிடிப்பது என்று யோசித்து பார்க்கிறார்கள். மன்னர் அல்லவா ஒரு அறிவிப்பு செய்கிறார். மன்னர் அவர்கள் ஜியாரத்திற்காக வந்திருக்கிறார்கள். எனவே உங்களுக்கான நிறைய அன்பளிப்பு பொருட்களை எடுத்து வந்திருக்கிறார். நீங்கள் அத்தனை பேரும் வந்து இந்த அன்பளிப்பை பெற்றுக்கொண்டு நான் வைக்கக்கூடிய விருந்தில் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கக்கூடிய நேரத்தில் சுல்தான் நஸ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அழைப்பை ஏற்று எல்லா மக்களும் அங்கே போகிறார்கள். போய் எல்லோருக்கும் விருந்து பரிமாறப்படுகிறது. ஆனால் அந்த விருந்திலே எந்த 2 மனிதர்களை காட்டப்பட்டதோ அவர்கள் அங்கே தென்படவில்லை. சுல்தான் நஸ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆச்சரியம். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு 2 பேரை கண்ணிலே காட்டியிருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ மக்கள் இந்த இடத்திலே விருந்தை சாப்பிடுவதற்கு வந்து விட்டார்கள். ஆனால் 2 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட 2 நபர்கள் வரவில்லையே என்று யோசித்து பார்க்கிற போது அந்த மக்களிடத்தில் விசாரித்தார்கள், யாராவது விடுபட்டு இருக்கிறார்களா? எல்லா மக்களும் வந்து விட்டார்கள் என்கிறீர்களே, யாராவது விடுபட்டு இருக்கிறார்களா என்ற போதுதான் அந்த மக்கள் எல்லாம் பதில் சொன்னார்கள், மொரோக்கா நாட்டை சேர்ந்த 2 நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வரவில்லை, அவர்கள் ஒரே இடத்திலே நின்று வணக்கம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்வதில்லை என்று 2 நபர்களை சொன்னபோது அந்த 2 நபர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று அந்த 2 நபர்களையும் அழைத்து வந்த போது அழைத்து வந்து விசாரணை செய்கிறார்கள். சுல்தான் நஸ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? இந்த இடத்திற்கு வந்து நான் விருந்து வைத்து விருந்திலும் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை, ஒரேடியாக இபாதத்து செய்ய வேண்டும் என்று ஒரே இடத்திலே நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் விசாரணை செய்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மக்காவிற்கு வந்தோம், ஹஜ்ஜை முடித்து கொண்டோம், அதற்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்த புனித நகரத்திற்கு நாங்கள் வந்தோம், வந்ததற்கு பின்னால் இந்த இடத்தில் இருந்து நாங்கள் பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாமல் இங்கேயே நாங்கள் தங்கிவிட்டோம் என்கிறார்கள். இப்போ சுல்தான் நஸ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உண்மையை சொல்லுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மறுத்து பேசிய போது சுல்தான் நஸ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த இடத்தில் தங்கி இருக்கிறார்கள் என்று அந்த இடத்திற்கு போகிறார்கள். போனால் அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்தில் முசல்லா விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முசல்லாவிற்கு கீழே ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை விட்டு அவங்க போகவே இல்லை. அப்போ சுல்தான் நஸ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த முசல்லாவை அகற்றி உள்ளே பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு கல் மட்டும் எடுத்து மூடுற மாதிரி உள்ள அமைப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை தோண்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சுரங்க பாதையை அமைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு மிக சமீபமாக அந்த 2 மக்களும் நெருங்கி இருக்கிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த மக்கள் மனதில் கூட நல்ல எண்ணத்தை விதைக்கக்கூடிய அமைப்பில் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது.
எப்படின்னா காலையில் உட்கார்ந்து முழுமையாக நோன்பு நோற்றுக்கொள்வார்கள். இரவு நேரம் முழுக்க அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மண்ணை தோண்டி தோண்டி எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பகீலை கொண்டு போய் கொட்டிவிட்டு இப்படியே சுரங்கப்பாதை அமைத்து கொடுத்த நேரத்தில் கடைசியில் சுல்தான் நஸ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முடிவு செய்தார்கள், இந்த 2 பேரையும் கொலை செய்து விடுங்கள் என்று அவருக்கு தண்டனையாக சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் சுல்தான் நஸ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தான உடல் அந்த இடத்தை விட்டு அகற்றப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இரும்பையும் ஈயத்தையும் காய்ச்சி ஊற்றினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. நாம் இங்கே யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல் அஜ்ஸாதல் அம்பியா, நபிமார்களின் உடலை பூமி சாப்பிடுவதற்கு அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான் என்று சொல்லி தருகிறார்கள் அல்லவா. இன்று ஈமானிய சொந்தங்களினுடைய அந்த விஷயம் இருக்கிறது அல்லவா, இதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இதை உண்மை என்று நம்பினார்கள். ஏனென்றால் நபிமார்களின் உடல் பாதுகாக்கப்பட்டது, அந்த பாக்கியத்தை தங்களுடைய இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற முனைப்பில் இவ்வளவு காலம் சென்றிருக்கிறார்கள் என்றால் அங்கே செல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலோடு சேர்த்து ஆத்மார்த்தமான பயணமாக அமையக்கூடிய நேரத்தில் அந்த பயணம் என்பது சாதாரணமான பயணம் அல்ல, அற்புதமான பயணமாக அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலாம் சொல்லுவதற்காக செல்லக்கூடிய ஒவ்வொரு சஹாபிகளும், அது மட்டுமல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஆயிஷா அவர்கள் சொல்லுவார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகனாரிடத்தில் சொன்னார்களாம், நான் வஃபாத் ஆனதற்கு பின்னால் என்னுடைய உடலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திற்கு நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும், அங்கே அனுமதி கேட்க வேண்டும். உங்களுடைய உற்ற நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அடக்கம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா என்று அங்கே கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்ற ஒரு அனுமதி வறுமையானால் நீங்கள் அடக்கம் செய்துவிட்டு செல்லுங்கள் என்கின்ற வசியத்தை செய்த போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அவர்களுடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரிலே வைத்து, உங்களுடைய உற்ற தோழர், உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களோடு இருந்த அந்த அற்புதமான தோழர் அவர்கள் இப்பொழுது உங்களோடு அடக்கம் பெறுவதற்கு ஆசைப்படுகிறார்கள், நாயகமே அனுமதி இருக்கிறதா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளிருந்து பதில் சொன்னார்களாம், என்னுடைய உற்ற தோழரை மிகவும் கண்ணியமான முறையில் இந்த இடத்திலே நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று அந்த அறிவிப்பை கேட்டதற்கு பின்புதான் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். என்றால் ஆத்மார்த்தமான தொடர்போடு இருப்பவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அளவிற்கு அவர்களுக்கு உண்டான தொடர்பை ஏற்படுத்தி தருகிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல்வேறு விஷயங்களை இந்த உலகத்தில் பல இடங்களை சுற்றுலாக்காக செல்லக்கூடிய நாம் உன்னதமான இடமாக இருக்கக்கூடிய மதீனாவிற்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கிறது அல்லவா, அந்த பாக்கியம் ஈமானுடைய இடத்தை சேர்ந்து நாம் போகிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக போகிறோம் என்கின்ற ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பயணத்தை பாக்கியமான பயணமாக ஆக்கி வைக்கிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததை போல என்னுடைய கபரை யார் சந்திப்பதற்காக ஜியாரத்து செய்வதற்காக வருகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லவா, அது போன்ற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.